நாங்கள் இப்போ செட்டிலர்ஸ் பூர்வக்குடியாக நாங்கள் இங்கே வந்து எங்களோட மண்ணில் நாங்கள் மீள்குடி அமர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது அவங்க என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம், அப்போ நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம், திரும்ப எங்களுடைய நிலத்துக்கே நாங்கள் வந்திருக்கோன்றதை கிளைம் பண்ணுறோம். அப்படி போகவே முடியாது. ஏன்னா நீங்கள் பேக் டு பேக் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி எனக்கு தான் கிளைம் பண்ண முடியாது. இன்றைக்கி சமகாலத்தோட ஒத்து போனோம். இன்றைக்கி இருக்கிற நிலையில் இந்த மண்ணுக்கு தீர்வுன்னு 1948 ஐநா சபை சொன்னது 2 நேஷன்ஸ் இன் 1 லேண்டு, 2 in 1 அப்படிங்கிறது தான். அந்த தீர்வு வந்து வெற்றி அடையலை. ஆனால் 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்தோம். 2 பேரும் சண்டை போடாமல் அவங்கவுங்க பார்டர்ஸ்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி தான் பேசினாங்க. அப்போ வந்து நான் மீள்குடி ஏற்றிருக்கிறேன், இது என்னோட மண்ணுன்னு ஒருத்தர் கிளைம் பண்ணுறதுன்றது ஐநா சபை தீர்மானத்துக்கு எதிரானது. அப்படி ஆனால் இன்னொன்று அந்த ஐநா சபையோட தீர்மானமே பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக தானே இருக்குது. அன்றைக்கி இருந்த அரசியலில் யார் வலுவாக இருந்தாங்களோ, நம்ம ஆக்சுவலாக அதை பற்றி தான் பேசணும். இங்கே வெற்றிங்கிறது வந்து நியாயத்தின் பக்கம் எப்பயுமே இருக்கிறது இல்லை, வலுவின் பக்கம் தான் இருக்குது. அப்போ வலு அடைஞ்சால் தான் நியாயமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலையும் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசணும்னா இதில் 2 இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமானியனா எனக்கு என்ன அப்படின்னா, அங்கே என்ன நடக்குதோ அதோடைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இங்கேயும் நடக்கும்.